ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ எந்த அளவு கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நேரங்கள் ஆனதோ சரியில்லை என்பதை நான் நன்றாகவே அறிவேன். எல்லா காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய். ஆனால் இனி பிறக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாது. எல்லா இடத்திலும் நீ நல்லபடியாக, நல்ல பிள்ளையாக ஒவ்வொரு காலகட்டமும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்பொழுது நேரம் சரியில்லை. இந்த நேரத்தில் சில விஷயங்களை நீயும் செய்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் உன்னால் மிக மிக தெளிவாக வெளிச்சத்திற்கு வர முடியும். இல்லை, நான் இப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன் என்று எல்லா விஷயத்தையுமே நீ தட்டி தட்டி விட்டாயானால் கண்டிப்பாக தங்கமே பல சோதனைகளானது வரும். தெய்வமானது உன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொல்கிறது. இந்த விஷயத்தை நீ செய்தால் நல்லது நடக்கும், உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரும் என்று சொல்கிறது என்றால் தாராளமாக அதை நம்புங்கள். அதை விட்டுவிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது போல நீங்கள் செய்தீர்களானால் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்வதற்கு எதுவுமே அல்ல. ஏனென்றால் கஷ்டங்களானது வந்துவிடும் என்பது மட்டும்தான் உண்மையே. உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று போய் நிற்கிறாய், எல்லா விஷயத்திலும் நீ கவலைப்பட்டு நிற்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று. ஆனால் தங்கமே, இந்த அனைத்து விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னுடைய அழகான பிள்ளையே, உன்னுடைய வீட்டு வாசலிலும் சரிதான், உன்னுடைய பையிலும் சரிதான், எப்பொழுதும் நீ இந்த ஒரு பொருளை மட்டுமே வைத்திருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட சக்திகளானது போய் நல்ல சக்திகளானது தானாகவே உன்னை தேடி வந்துவிடும். நீ எதையும் தேடி போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் சில விஷயத்தை நீ செய்யும் பொழுது தானாகவே அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்க ஆரம்பித்துவிடும். ஏன் நான் இது செய்ய வேண்டும், இதை நான் செய்தால்தான் நன்றாக இருப்பேனா என்று கேட்டால், நல்லது வர வேண்டும் என்றால் சில விஷயத்தை நீங்கள் தானாகவே செய்யத்தான் வேண்டும். இல்லை, நான் செய்ய மாட்டேன், எனக்கு தானாகவே நடக்கட்டும் என்றால் தானாக நடக்கட்டும். ஆனால் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தாராளமாக இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அடையலாம். என் தங்க பிள்ளைகளா, வாழ்க்கையில் நீங்கள் பட்ட சோதனைகள் முடிந்தது. நீங்கள் இதற்கு மேல் படும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதனைகளாக அமையட்டும் என்று இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் செய்கிறேன். உனக்கு நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தை கவனமாக கேள். நீ எங்கு சென்றாலும் சரிதான். அதாவது நீ எங்காவது வெளியூர் செல்கிறாய், இல்லை பயணத்தை நீ எங்காவது செல்கிறாய் என்றால் அந்த நேரத்தில் உன்னுடைய பையில் எப்பொழுதும் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கட்டும். அந்த எலுமிச்சம்பழமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ மறுநாள் ஒரு வெளியே செல்கிறாய் என்றால் முதநாளே என்னுடைய காலடியில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்துவிடு. அதை நீ ஊருக்கு போகும் பொழுது, பயணம் செல்லும் பொழுது அது உன்னுடைய பையில் அதை வைத்துக்கொண்டு நீ செல். நீ திரும்பவும் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த எலுமிச்சம்பழத்தை வாசலிலேயே தூக்கி போட்டுவிட்டு வந்துவிடு. இவ்வளவுதான். அதாவது நாள் நீ மறுநாள் வெளியே போகிறாய் என்றால் முதநாள் என்னுடைய காலடியில் எலுமிச்சம்பழத்தை வைத்துவிட்டு அதை உன் பையில் போட்டுக்கொள். அதற்கு பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் போ, அது உன்னுடைய பையிலேயே இருக்கட்டும். அதற்கு பிறகு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழத்தை வாசலிலேயே தூக்கி போட்டுவிடு. உன்னை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள், உன்னை தொந்தரவு படுத்தும் கெட்ட சக்திகள் அனைத்தையுமே அந்த எலுமிச்சம்பழம் நிச்சயமாக எடுத்துவிடும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வீட்டு வாசலில் எப்பொழுதுமே எலுமிச்சம்பழமானது ஒரு உப்புக்கு மேல் அந்த எலுமிச்சம்பழத்தில் பொட்டு குங்குமத்தை வைத்து உன்னுடைய வாசலில் நேராக வைத்துவிடு. யார் வந்தாலும் அதை பார்த்துவிட்டு வருவது போல வைத்துவிடு. நிலைக்கு பக்கத்தில் கூட வைக்கலாம். வைத்துவிட்டு நீ வைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீங்குகள், கண் திருஷ்டிகள், அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம் நடக்கிறது என்று சொல்கிறேன் பத்தியா, அந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விட்டு வேகமாக ஓடிப்போகும். நீ உன்னுடைய வாழ்க்கையை சாதாரணமாக நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மிக மிக அற்புதமானது. இப்பொழுது நேரம் சரியில்லை என்பதினால்தான் இப்படி இருக்கிறது. கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கை மாறும்.
இதெல்லாம் நீ செய்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீயே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். நீயே நினைப்பாய், நம்முடைய வாழ்க்கையா இந்தளவுக்கு மாறி இருக்கிறதே என்று நீயே பார்த்து பிரமிக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டங்கள் மிக மிக சுவாரஸ்யமாக நடக்கப் போகிறது. இது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இது யாரும் தடுக்காமல் இருப்பதற்காகத்தான் நான் இந்த மாதிரியான விஷயங்களை உனக்கு சொல்கிறேன். இதை நீ பின்பற்றி வாழ்க்கையில் நடக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களானது உனக்கு கிடைக்கிறது. நல்லதொரு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது. நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் அவனை அமர வைக்கும். நீ நான் சொன்ன விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உன்னை சுற்றி இருக்கும் தேவையே இல்லாத கண்திஷ்டிகள், தேவையே இல்லாத கெட்ட நேரங்கள் அனைத்தும் விலகி உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அற்புதங்களும் மிக மிக பெரிய அதிசயங்களும் தானாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும். புரிகிறதா? அதிசயமும் அற்புதமும் தானாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதில் எனக்கு எந்த ஒரு குழப்பமும் அல்ல. நீதான் என்னுடைய பிள்ளை. உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன். உன்னை நான் நல்வழி நடத்தப் போகிறேன். நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக தரப்போகிறேன். இதில் ஏதாவது சிறிய விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தாராளமாக நீ என்னிடம் சொல்லலாம். கண்டிப்பாக அனைத்து விஷயங்களையும் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்தில் நான் அமர வைப்பேன். இல்லை சாயி, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம், வேறொரு மாதிரியான வாழ்க்கை வேண்டும், நான் நினைத்த வாழ்க்கை வேறு, அந்த வாழ்க்கையை கொடுங்கள் என்று நீ என்னிடம் கேட்டால் கூட நிச்சயமாக இந்த சாயி நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது செய்வேன். ஆனால் நான் சொன்னதையும் நீ செய்ய வேண்டும். என்னென்னவென்பதை திரும்பவும் சொல்கிறேன். வெளியில் போகும் பொழுது உன்னுடைய பையில் எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு திரும்ப வரும் பொழுது வாசலில் தூக்கி போட்டுவிடு. அது மட்டும் அல்லாமல் வீட்டு வாசலிலேயே ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிறைத்து அதற்கு மேல் எலுமிச்சம்பழத்தை வைத்து பொட்டை வைத்து அதை உன் வீட்டு வாசலில் வை. வருபவர்கள் எல்லாம் அதை பார்த்துவிட்டு வரும் பொழுது தீய சக்திகளானது வாசலிலேயே நின்றுவிடும். வாசலோடே அந்த தீய சக்திகளானது ஓடிவிடும். இதை இரண்டையுமே நீ செய்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாத நல்ல விஷயங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீ தேவையே இல்லாமல் இனிமேல் குழம்ப வேண்டாம். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை மட்டும் நீ காணலாம். அதிசயத்தை மட்டும் நீ காணலாம். இந்த சாயாகிய நான் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லி செய்து கொடுப்பவன்தான். இப்பொழுதும் சில மாற்றத்தை சொல்லி இருக்கிறேன். அதை செய்துவிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழும் வழியை பார். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.